தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். கத்தோலிக்க வேதாகமம். சீயோனில் வாழ்பவர் எவரும் நான் நோயாளி என்று சொல்ல மாட்டார், அதில் குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும். ஏசாயா 33:24. இந்த வசனத்தில் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தில் கிருபையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், பிரியமானவர்களே, நமக்குள் நம் சந்ததிக்குள்ளும் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்களாம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கூறுகின்றார், நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவர் கூறுகின்றார், அதில் வாசமாயிருக்கிற ஜனங்கள் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். சில நோய்கள் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அஜாக்கிரதைகள் மூலமாக கூட அந்த பாவத்தின் பலனாக நமக்கு கர்த்தர் நம்மை திருத்துவதற்காக ஒரு சில நோய்களை தந்து நம்மை உணர்வுள்ளவர்களாக்கி நாம் உணர்வு அடைந்த பின்பு நம்மை குணமாக்குவாராம். அதை போன்றுதான் உங்களில் சிலர் வியாதிப்பட்டு நாம் இறந்து போய் விடுவோமோ என்று கூட கலங்கியிருந்தீர்கள் அல்லவா? அல்லவே அல்ல பிரியமானவர்களை. நீங்கள் இப்பொழுது கர்த்தரை மட்டுமே நம்பி, அவரை மட்டுமே நம்பி, நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க, அறியாமல் பேசின பாவங்களை மன்னிங்க என்று நீங்கள் முழுமையாக மன்னிப்பு கோரி நான் இனி பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். அந்த கடைசி வரிகளில் அதில் வாசமா இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அதாவது நாம் பாவத்தை அறிக்கையிட்டோம் அல்லவா? பிறர் மனதை நோகமாய் பேசியிருந்தாலும் சரிதான், பிறருக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரிதான், பிறருடைய காரியங்களை எங்களை அறியாமல் நாங்கள் பிறருடைய வருமானங்களையோ அல்லது பிறருடைய மகிழ்ச்சிகளையோ ஏதோ நாங்கள் திருடி இருந்தாலும் கூட மன்னிங்க என்று மனப்பூர்வமாய் நாம் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுவிட்டோம் அல்லவா? கர்த்தர் கூறுகின்றார், நம் குடும்பத்தில் நமக்குள் வியாதிகள் இருப்பதில்லையாம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று கூட நகரவாசிகள் சொல்வதில்லை என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் நோயை கண்டு கலங்காதீர்கள். உங்களுடைய இந்த நோய் நமக்கு மரணத்தை கொண்டு விடுமோ என்று கலங்காதீர்கள். கர்த்தரிடம் இன்னும் அதிகமாக கர்த்தர் கூறுகின்ற அவருக்கு பிரியமற்ற காரியங்கள் உங்களிடம் இருந்தால் அதை இன்னும் மேலும் மேலும் அறிக்கையிடுங்கள். உடனே கர்த்தர் மன்னித்து நோய் என்பதை உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு வராமல் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதன் மூலமாக வந்த வியாதியை நான் விலக்குவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பரிசுத்தமாக நாங்கள் முயற்சி செய்கின்றோம், இன்னும் பரிசுத்தமாவோம் என்று அறிக்கையிடுகின்றார்களோ, எங்கள் பாவங்களை மன்னிங்க. அதன் மூலம் எங்களுடைய வியாதிகளை நீக்கி பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையும் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.